கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே இந்த முதல் நாள் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் என்னை அன்போடு இந்த இடத்துல அழைத்த சபையின் குருவானவர் மற்றும் கமிட்டியார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைகள் வைத்து சொல்லாமா ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கி வார்த்தையின் மூலமாகவும் வல்லமையின் மூலமாகவும் தொடர்ந்து இந்த 3 நாட்களிலும் அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவாராக. இந்த லெந்து நாட்களினுடைய அவசியத்தை சுயாதீன திருச்சபைகள் இன்று தியானிப்பதை காட்டிலும் இது போன்ற பாரம்பரிய திருச்சபைகள் தியானிப்பது அவசியமாகவும் அது ஒரு ஆசீர்வாதமாகவும் இருப்பதை நான் உணர்கிறேன். காரணம், இன்று பரபரப்பான சூழ்நிலையில் உலகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் போய் கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. அப்படி பிஸி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நடுவில் நமக்காக இன்னுயிரை காணிக்கையாய் அர்ப்பணித்த ஏசப்பாவை நினைக்கிறதுக்கு இந்த நாட்கள் திருச்சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அது ஏற்ற நாட்கள். இந்த 40 நாட்களையாவது நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபமாகும், முன்னேறி செல்லும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமேன். நாளில் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆவியானவருடைய நடத்தலின்படி இடையில அவருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது சொல்லி நான் ஜெபிப்பேன். நிச்சயமாக இன்று நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்று இந்த லெந்து நாட்களிலே இந்த மெசேஜுக்கான கீ வேர்ஸை நாம் வாசித்து விட்டு ஒரு பாடலினுடைய ஒரு அடியை மட்டும் பாடிட்டு அப்படியே மெசேஜுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். டி மேஜர் வாசிக்கலாம். பழைய பாடல் தான் பாட போகிறேன். வசனம் யாரும் வாசிப்பீங்களா? யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த 3 நாட்களும் விசேஷமாக ஆண்டுடைய பாத்திரம் நம்ம இப்படியாக காத்திருக்க போகிறோம். 40 நாட்களும் தேவனிடத்தில் நாம் நெருங்கி சேர்கிற நாட்கள். ஆமென். நிச்சயமாக நம்ம அதை கடைபிடித்து வரும் பொழுது உயிர்த்தெழுதலின் நாளிலே ஒரு மிகப்பெரிய தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு வேறு மனிதர்களாக மனுஷிகளாக கர்த்தருக்காய் பிரகாசிக்க துவங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சேர்ந்து பாடலாமா? கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை. எத்தீசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே.
சொல்லுவோம். கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். இயேசப்பா ஏற்று என்றும் நடத்தும். சேர்ந்து பாடுவோம். கல்வாரி என்னிடும் கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, என் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய அன்பை எண்ணுகிறோம். என்னிடத்திலே சேருங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திலே சேருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த லெந்து நாட்களிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அடைந்து உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும் உலகத்தை கலக்கவும் இன்னும் அருள் புரியும். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நவீன உலகத்தில் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும் சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதுக்கு ஒரு மறுக்க முடியாத உதாரணம் நம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன். அது பேசுவதற்கு மாத்திரம் என்று பயன்பாட்டில் இல்லை. அதில் நாம் இமெயில் அனுப்புகிறோம், சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறோம், பேங்க் அக்கௌண்ட்டு, கம்யூனிகேஷன், பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜு, அப்புறம் சில டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு இணை பிரியாத நண்பனை போல் அந்த மொபைல் ஃபோன் மாறிவிட்டது. அதோடு அது நின்றால் பரவாயில்லை, இந்த மொபைல் ஃபோனில் நம்மை திசை திருப்புகிற எண்ணற்ற காரியங்கள் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகிக்கொண்டே வருகிறது. அறிவியலை பொறுத்த மட்டில் ஆக்கவும் அழிக்கவும் அதில் படைப்புகள் அதிகம். இப்போ நம்ம கையில் அது சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டாயிற்று. தினமும் 1 GB 2 GB டேட்டாஸ் இருக்குது, அதில் இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நூதனமாக பாருங்கள், ரீசெண்டாக நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு கவலையா, வாங்க வீக்கெண்ட் பார்ட்டி, அறிமுகம் இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸோடு நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கு செய்து தருகிறோம். நீங்கள் பைக் ரைடிங் போகலாம், அருவியில் குளிக்கலாம், விளையாடலாம், புது நபர்களை சந்திக்கலாம், பழகலாம், கெட்டு சீரழியலாம். அதை சொல்ல மாட்டாங்க, அதான் அதில். அப்போ எப்படியெல்லாம் இன்னைக்கு கல்வி மனிதனை உயர்த்துகிறதா என்று பார்த்தால், ஒரு புறம் உயர்த்துகிறதை போல தோன்றினாலும் கடைசியிலே அவனை தாழ்த்துகிறதாக, வீணடிக்கிறதாகவே இருக்கிறது. we have lot of attractions. இதன் நடுவில் வேதம் நமக்கு போதிக்கிறது, தேவ பிள்ளையே,
கர்த்தரிடத்திலே நெருங்கி வா. என்னது? கர்த்தரிடத்திலே நெருங்கி வா, அப்பொழுது அவர் உன்னிடத்திலே நெருங்கி வருவார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனைக்கு வந்துட்டு போகிறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கு. நிறைய இடங்கத்தில் நிறைய பேர் பேசும் பொழுது இப்படிப்பட்டவங்களாம் வரவே வேண்டியதில்லையே நினைக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா கசந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, வாரம் முழுக்க வேலை, இந்த ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கலாம், அன்னைக்கும் சர்ச்சுக்கு வேண்டிய போகணும், போனால் ஆஃப் டே வீணாக போயிடுது. என்னது என்ன ஆகிடுது? ஆஃப் டே. நான் சொல்லாமான்னு நினைப்பேன், அப்படி நினைக்கிற ஆள்லாம் வராதையா. அந்த அளவுக்கு அவங்க சலித்து டைம்லாம் வேஸ்டாக போகுது. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா யூத் ஃபெல்லோஷிப் இருக்கும், சண்டே கிளாஸ் இருக்கும். நிறைய பெற்றோர்கள் இப்போ அனுப்புறதே குறைச்சிக்கிட்டு வராங்க. ஏன்? அன்னைக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன், ஃபங்க்ஷன் எல்லாமே வருது. அப்போ தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற மொபைல் ஃபோனாக இருக்கலாம், பலவிதமான அஜெண்டாவாக இருக்கலாம், இந்த நாளிலே மலிந்து விட்டது. ஞாயிற்றுக்கிழமை நம்மை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அன்னைக்கு பார்த்து யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட்டை சபையில் இன்வைட் பண்ணிட்டா நமக்கு பொறுக்க முடியாது. இவருக்கு இதாங்க வேலை, அந்த ஐயருக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கார். சில இடத்துல சில ஐயர்வாளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் சில இடங்களில் தேவனை நேசிக்கிறவர்கள் அதிகமான ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழி நடத்துகிறார்கள். ஆனால் ஜனங்களால் இப்போ பொறுமையாக இருக்க முடியல. இன்று ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, ஐயா சொன்னாங்க தீர்க்கதரிசன வரத்தில், நான் எதையுமே விசாரிக்காமல் தான் போவோம் ஒரு இடத்துக்கு, அப்போ தான் பியூராக இருக்கும் ப்ராஃபஸி. நம்ம விசாரிச்சுட்டு வந்தோன்னு வச்சுங்க, இப்போ இவங்க யாருன்னு நான் விசாரிச்சுட்டு வந்துட்டா சில நேரத்தில் பயமாக இருக்கும், இல்லை சில நேரத்தில் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் விசாரிக்கவே மாட்டேன். நான் சின்ன கிராம சபைக்கு போனாலும் சரி, நார்த் இந்தியா போனாலும் சரி, கர்த்தர் கிருபையில தேசங்களுக்கு கொண்டு போகிறாரு, அங்கே போனாலும் சரி, வெஸ்டர்ன் சர்ச்சில் என்னன்னே நான் கேட்க மாட்டேன். அவங்க சர்ச்சு சில இடத்துல மட்டும் சொல்லுவாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க, அதை மட்டும் கேட்டுக்குவேன். இதை இங்கே பேசிடாதீங்க, சரி ஓகே பேசலை, அவ்வளோதான். மற்றது நான் ஆவியானவருடைய அந்த இதுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபையில் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளே, அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு திருச்சபை, உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஊழியன், உங்களுக்கென்று கிடைக்கப்பட்ட உங்கள் ஆவிக்குரிய தலைவர்கள், அவர்களை நீங்கள் முறுமுறுத்து கொள்ளக்கூடாது. எதற்காக அந்த ஏற்பாடுகள்? தேவனிடத்தில் உங்களை கிட்டி சேர்ப்பதற்காக. நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி வரும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவர் உங்களை கிட்டி சேருவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நமக்கு நேரம் இல்லை அல்லது நம்மளால் சில காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நாம் ஒரு சபை உறுப்பினராக இருக்கலாமே தவிர பரலோக உறுப்பினராய் மாறிவிட முடியாது. பூமியை பொறுத்தளவு ஒரு சபைக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், அதை நாம் பின்பற்றும் பொழுது அந்த சபையின் உறுப்பினராக கருதப்படுவோம். ஆனால் பரலோகத்தின் சட்டத்திட்டங்கள் அப்படி அல்ல. நம்முடைய இயேசுநாதரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கிட்ட எல்லாமே 100% தான். அன்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் 100%, பரிசுத்தம் எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு? 100%, நீதி நியாயம் எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு தான்? 100%, உண்மை எடுத்துக்கிட்டா அதுவும் 100%. அதனால சில இடங்களில் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது. ஆண்டவர் வளைந்து கொடுக்க மாட்டார். அங்கே தான் நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அவர் அன்புள்ளவராச்சே, நம்ம என்ன பண்ணாலும் அப்பா தானே அப்படின்னு தப்பாக போயிடுறாங்க. அங்கே தான் அவர் நீதி உள்ள தேவனை நின்றுவார். என்னடா தப்பு கணக்கு போட்டோமேன்னு நிறைய கிறிஸ்தவர்கள் தடுமாறுறாங்க. ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது, சின்ன காரியத்துக்கு கூட போராடுற மாதிரி ஆயிடுது, குழம்பி போயிடுறாங்க. இதுக்கு நோக்கம் தேவனிடத்திலே சேராமல் இருப்பது தான். இன்று உங்களை நான் உற்சாகப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம்
தேவனுக்கு அருகிலே இருக்கிறோமா அல்லது தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோமாங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். You need to recognize the distance between yourself and God. நம்மளாவே ஒரு கற்பனை கோட்டையில் வாழ்ந்துடக்கூடாது. அதான் வாரம் சர்ச்சுக்கு வரேனே, ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வரேனே, நான் தான் முன்னாடி நிற்கிறேனே, நான் தான் ஊழியம் செய்கிறேனே, இந்த பொறுப்புகளில் இருக்கிறேனே, அப்புறம் எப்படி நான் எப்படி தூரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் இல்லை. நான் ஆண்டவருக்கு அருகில் தான் இருக்கிறேன். இந்த சர்ச் கட்டினதுலேருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், தேவனுக்குள் பிரியமானவர்கள், அதெல்லாம் உண்மைதான். நீங்கள் முக்கியமானவர்கள் தான், ஸ்பான்சர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் முன்னின்று செயல்படுவீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஒரு வார்த்தை சொல்றாரு, மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனிதன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை பார்க்கிறான், அலங்காரங்களை பார்க்கிறான். ஆளை பார்த்து எடை போடுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. ஆனால் ஆண்டவர் கழுத்தில் கட்டிக்க டையை பார்க்க மாட்டார், உள்ளத்தில் இருக்கிற பொய்யை பார்ப்பார். என்னங்க, நம்முடைய வெளி தோற்றத்தெல்லாம் வச்சு, நம்முடைய பாட்டு திறமையை வச்சு, பிரசங்க திறமையை வச்சு, ஜெப திறமையை வச்சு, கொடுக்கறத வச்சு, முன்னாடி நின்று சர்வ் பண்ணுறதை வச்சுலாம் ஆண்டவரை ஏமாத்திரவே முடியாது. அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, முதல்ல தேவனிடத்திலே சேர வேண்டும், அப்பொழுது அவர் நம்மிடத்திலே சேருவார். உலகத்திலே நம்மை தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் எண்ணற்றவைகள் இருக்கிறது. எனவே இதன் நடுவிலே முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நான் எந்த இடத்துல இருக்கிறேன், வேர் ஐ ஆம். இந்த தவச காலத்திலே இந்த ஒரு கேள்வியை எழுப்புங்கள், நான் எங்கே இருக்கிறேன்? ஆதாம் சொன்னா, ஆண்டவரே நீர் உண்டாக்கின அந்த சிங்கார தோப்பில் தான் நான் இருக்கிறேன், ஏதேன் தோட்டத்தில். அவன் சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்குறார். ஏன் ஆண்டவருக்கு கண்ணு தெரியாதா? ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அவன் எங்க இருக்கான்னு. ஆனால் அவர் ஏன் கேட்கிறார் என்றால், நீ இருக்க வேண்டிய பிரகாரமாய் இல்லையே, நீ எங்கேயோ போய் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கிறாயே. ஆண்டவர் முகத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல, முகத்தை பார்த்து செலக்ட் பண்ணுகிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவர். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் எப்படி நம்மளை எவாலுவேட் பண்ணுவாரு? த்ரூ அவர் தாட்ஸ், திங்கிங். ஆண்டவர்கிட்ட மறைக்கவே முடியாது. பரிசேயர்களை ஒரு தடவை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? சமுதாயத்தில் அந்த பரிசேயர்கள் ஜனங்களுக்கு உண்பதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ரொம்ப பக்திமான்கள், சமய சடங்குகளை சரியாய் செய்கிறவர்கள். ஆனா ஏசப்பா வந்து ஊழியம் செய்த நாட்கள் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் எங்களை பெரிய மகான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பதாக நீங்க என்ன சொல்றீங்க? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா? இவர் ரொம்ப பேசுறாரு, இவரை சிலுவையில் அடைங்க. கோபம் வந்துருச்சு. இயேசுவை சிலுவையில் அடிச்சது ஆர்எஸ்எஸ் காரர்கள் அல்ல, வேற இஸ்லாமிய தீவிரவாதிகள் அல்ல, கிறிஸ்தவ இயக்கர்கள் அல்ல, அது யூதர்கள் தான், மதவாதம் பிடித்தவர்கள். என்னைக்கு உங்களுடைய இருதயத்தில் சுவிசேஷம் இல்லாமல், சத்தியம் இல்லாமல் மதம் பிடித்திருக்கிறதோ, அன்றே நீங்கள் தேவ பார்வையிலே தகுதியை இழக்கிறீர்கள். பரிசேயர்கள் ஆண்டவரால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. டெக்கரேஷன் cannot attract God. ஆண்டவர் அப்ப எதை பார்க்கிறாரு? உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். எனவே இந்த நல்ல நாளிலே முதலாவது நான் உங்களை ஒரு சகோதரனாய் உற்சாகப்படுத்துகிறேன். ப்ளீஸ் ரெகக்னைஸ் யுவர் செல்ஃப். நான் எங்க இருக்கிறேன்? ஆண்டவருக்கு அருகில் செல்ல பிள்ளையா இருக்கிறேனா? ஆதாம் நினைச்சா நான் ஏதேனுக்குள்ள தானே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்ற, எங்கப்பா போன, உன்னை பார்க்கவே முடியலையே. அவன் சொல்றான், நான் மறைந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் இப்படி எல்லாம் ஆகி போச்சு ஆண்டவரே? ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் ஆண்டவருக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறோமா அல்லது மறைந்து இருக்கிறோமா? கிறிஸ்தவனா இருக்கிறோம், ஆண்டவர் அறியும்படி இருக்கிறேன்மா இல்லையா?
பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் உம் நாமத்திலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வராங்களாம். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரா, உங்களை அறியேன் அறியேன். எவ்வளோ வருத்தம் பார்த்தீங்களா? ஆண்டவருக்காக செய்வது ஊழியம் அல்ல, ஆண்டவரோடு செய்வது தான் ஊழியம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல, ஆண்டவரோடு வாழ்வது வாழ்க்கை. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னிடத்தில் கடவுள் கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? என் நாமத்தை நீ பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறாயா, அல்லது என் நாமம் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன், இது என்ன இது கேள்வி? திருப்பி ஆண்டவர் கேட்கிறார், என் நாமத்தை நீ பயன்படுத்தி உனக்கு சுயலாபம் தேட விரும்புகிறாயா, அல்லது லாப நோக்கற்றவனாய் இருந்தாலும் எனது நாமம் உன்னை சித்தத்தின்படி பயன்படுத்த விட்டு கொடுப்பாயானார். நான் அப்போ கட்டிலில் நல்ல ஒரு வெஸ்டர்ன் வேலையில் படுத்திருந்தேன். அப்படியே யோசிச்சுட்டேன். எனக்கு முன்னாடி டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. நியூஸ் ஆஃப் பண்ணேன். ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவரே, எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, இன்னும் ஒரு தடவை பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை யூஸ் பண்ணி உன் விருப்பத்தெல்லாம் செய்ய விரும்புறியா, இல்லை என் நாமம் உன்னை பயன்படுத்த விட்டு கொடுப்பாயானார். நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. கட்டிலேருந்து இறங்கி முழங்கால் போட்டேன். என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னார். நியூஸ் பார்த்துட்டு எவ்வளோ நேரம் பார்க்குறேன் தெரியல ஆண்டவரே. என் சமூகத்தில் நீ நேரத்தை செலவிடாமல் நியூஸ் பார்த்து இப்போ என்ன பண்ண போறேன்னார். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம், அதுக்கு ஒரு லிமிட், அதுக்கு மேலே அதுக்கு கொடுக்கவே கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென் ஆமென். ஆண்டவரிடத்தில் சேர ஆண்டவர் எப்போதுமே நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறார். இன்று ரெகக்னைஸ் பண்ண போகிறோம். பாருங்க, முதல் குறிப்பு நான் சொன்னேன், அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 59:2. எது நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாக்குகிறது? அக்கிரமங்கள். sin separates people from God. என்னென்ன sin? பெருமை, சுயநலம், உலக சிற்றின்ப மோகம், இதெல்லாம் நம்மை தேவனை விட்டு பிரித்துவிடும். நம்ம நிறைய நேரத்தில் நான் கொலை செய்யலையே, நான் செக்ஷுவல் சின் பண்ணலையே, மாறலாம், நான் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன், என் மனைவி என் கணவன் நான் அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன், நான் கொலை செய்யலை, நான் திருடலை, யார் சொத்தையும் நான் அபகரிக்கலை, இந்த 4-5 டாப்பிக்கை மட்டும் நினச்சிட்டு நான் நல்லா தானே இருக்கேன்னு, பாவம் செய்யலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பெருமை அது காமன் ஃபேக்டர். சின்ன பிள்ளை கூட பாருங்க, தன்னை குறித்து பெருசாக நினைக்குது, மேட்டிமே நினைக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பெருமையாக தான் பேசுவாங்க, தன்னுடைய புகழ் பாடாமல் அவங்களால இருக்கவே முடியாது, தற்பெருமை. சில பேர் பார்த்தீங்கன்னா நியாயம் தீர்த்துட்டே இருப்பாங்க, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை, இந்த ஐயா சரியில்லை, இந்த அம்மா சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அடுத்தவர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பாங்க. சில பேர் தூஷித்து பேசுவாங்க. அவங்க கதை தெரியுமா உங்களுக்கு? அந்த சகோதரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தூஷணம், புரணி பேசுறது, இது மாதிரி எல்லா பாவங்களும் அக்கிரமங்களாக மாறி தேவனை விட்டு அது நம்ம என்ன பண்ணுதா? வேறு பிரிக்கிறது, தூரம் போக வைக்கிறது. இன்னைக்கு இரவு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நீங்க உங்களை சிந்தித்து பாருங்க. வேர் ஐ ஆம், ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கேன் நினைச்சிட்டு ஏமாந்து போல ஆதாமை போல இருக்கிறேனா,
அல்லது உண்மையாகவே தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு மனுஷியா நான் இருக்கிறேன்? நான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பாவம் நம்மை தேவனை விட்டு தூரம் பிரிக்கிறதா இருக்கிறபடினாலே பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாவத்தை ஜெயிப்பது எளிதா கடினமா அப்படின்னு கேட்டா மிக மிக எளிது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுய பலத்தில் நீங்க ஜெயிக்கணும்னு பார்த்தா புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனால ஜெயிக்கவே முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள வந்துட்டோம்னா அவர் நம்மை ஜெயிக்க வைத்து விடுவார். ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலாங்க. யூத் மீட்டிங்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க, வேசித்தனத்துக்கு விலகி, வசனம் தெரியாதவங்களுக்கு ஓடுங்கள், அவ்வளோதான். சின்லேருந்து நீங்கள் சின்லெஸ்ஸாக இருக்கணும்னா ஒரே ஃபார்முலா தான், எஸ்கேப் ஃப்ரம் சின், அவ்வளோதான். விலகி ஓடிட்டாலே நீங்கள் பாவத்திலேருந்து தப்பிச்சிருவீங்க. ஒரு ஆமென். 4 பேர் புரணி பேசுகிறாங்க, டக்குன்னு 1ஆம் சங்கீதத்தை நினைங்க. துன்மார்க்கருடைய வழியில், பாவிகள் வழியில், பரிகாச கூட்டத்தில், அவ்வளோதான். ஞாபகம் வருதா? டக்குன்னு இடத்த காலி பண்ணிடுங்க. மறந்துட்டு 2 வார்த்தை பேசியிருப்பீங்க, ஆனால் ஞாபகம் வந்தவொடனே டக்குன்னு வாயை மூடிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து நவுந்துட்டு, ஆவியானவரை நான் தெரியாமல் பேசிட்டேன், அடுத்த தடவை பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நீங்கள் மாடுக்கு பற்பல பாஷை பேசுனா அது பேசிட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. ஆவியானவர்களை பலப்படுத்துவார். பாவத்தை ஜெயிப்பது மிக மிக எளிது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விட்டு விலகி போயிட்டா ஜெயிச்சிடும், அவ்வளோதான். பேசிக்கிட்டு இருக்கமா பேச்சை நிப்பாட்டிரு, பார்த்துட்டு இருக்கமா பார்க்கறத நிப்பாட்டிரு, கேட்டுக்கிட்டு இருக்கமா கேட்கறத நிப்பாட்டிருங்க. அந்த இடத்துலேருந்து மூவ் அவுட்னு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு பலனை பரிசுத்த ஆவியானவர் தருவார், ஞானத்தை தருவார், வழி நடத்துதலை தருவார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. சரி, முதல்ல சொன்னேன் ரெகக்னைஸ் பண்ணுங்க. 2வது சொல்கிறேன், ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். உங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? யாக்கோபு 4:6. ஆமென். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். ஆமென். நீங்க தேவனிடத்தில் வரணும், உங்களுடைய டிஸ்டன்ஸை நீங்க மாற்றணும் முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்களை தாழ்த்துங்க. தாழ்த்துறதுன்னு என்ன தெரியுங்களா? சிம்பிளா நம்மை பற்றி நாம் அக்செப்ட் பண்ணுவது. நம்முடைய வீக்னஸை, நம்முடைய பலவீனத்தை என்ன பண்றது? அக்செப்ட் பண்றதா மனத்தாழ்மை. யாராவது நம்மளை சொல்லும் பொழுது நமக்கு கோபம் எங்க தெரியுமா வருது? மூக்குக்கு மேல வருது. என்ன என்னைய பத்தி சொல்லிட்டார் அந்த பிரதர், அவருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன தைரியம் என்னைய பத்தி எப்படி பேசலாம் அப்படி சொல்லி நமக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது. அதுக்கு பேர் மனத்தாழ்மை அல்ல. தாழ்மை என்பது நம்மை ஒரு சுற்றி காண்பிக்கும் பொழுது முதலாவது நம்ம அதை அக்செப்ட் பண்ணோம். அப்படிங்களா? சரி. சொல்லவே பல பேரால் முடியவே முடியாது. உடனே கோபம் வந்துடும், உடனே எந்திரிச்சு போயிடுவாங்க, இல்லாட்டி உடனே பதில் கேட்பாங்க, சண்டை போடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. 4 பேரை கூப்பிட்டு அது என்ன எனக்கு அவன் பதில் சொல்லணும், விசாரிங்க, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. இப்ப இதெல்லாம் மனத்தாழ்மை அல்ல பிரியமானவர்களே. மனத்தாழ்மை என்பது சிம்பிள் அக்செப்டன்ஸ், எளிதாக ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஹியூமிலிட்டி நம்மளிடத்தில் இருக்கும் பொழுது அதிகமான தேவ கிருபை உண்டாகும். ஹல்லேலூயா. கிருபை என்பது என்ன? நம்மை இன்னும் தகுதிப்படுத்துகிற தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். எளிமையானவனை வலிமையானவனாய் மாற்றும், அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பிரியமானவர்களே, மனத்தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். உங்களுடைய பிழைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவன் அதை மாற்றும்படி தேவனுடைய சமூகத்திலே சார்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, தாவீது ராஜா ஆண்டவருக்கு முன்பதாக, அவருடைய இரக்கத்துக்கு முன்பதாக அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி மண்டிட்டுருவார். ஒரு தடவை தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நாத்தான்வேல், நீரே அந்த மனுஷன்,
நீதான் அந்த பாவின்னு சொன்னோன்னே அப்படியே கீழே விழுந்து சரண்டர் ஆயிட்டார். நான் ஒரு ராஜா, என்னைய பார்த்து நீ எப்படியா பேசலாம், நீ தீர்க்கதரிசின்னா அந்த கோயிலில் வச்சுக்கோ, இது என்னுடைய ஆஃபீஸ், இது மை கிங்டம் அப்படின்லாம் வசனம் பேசவே இல்லை. உடனே டக்குன்னு கீழே விழுந்துட்டான். நான் பாவிதான், நான் பாவிதான், ஆண்டவரே மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும் சொல்லி அந்த தாவீது ராஜா தன்னை தாழ்த்துகிறார். அதனுடைய விளைவு என்ன? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். தாழ்மையில் அவனுக்கு அதிகமான கிருபை. ஒரு அல்லேலூயா. தாழ்த்துகிறவர்கள் மற்றவர்கள் பார்வையில் ஒரு ஏமாளி, கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவன் ஒரு இழிச்சவாயிங்க, மற்றவங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் தேவன் அப்படி பார்க்க மாட்டார். இவனை தாண்டா நான் உயர்த்த போறேன்னு முடிவு எடுத்துருவார். ஒரு அல்லேலூயா. மூன்றாவதாக அதே யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 8வது வசனத்தை யாராச்சும் வாசிங்க. அடுத்தது, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். முதல்ல சொன்ன ரெகக்னைஸ் த டிஸ்டன்ஸ், ரெண்டாவது சொன்ன ஹம்பிள் யுவர் செல்ஃப், மூணாவது சொல்றேன் கிளென்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ். முதலாவது உங்களுடைய நிலையை அறிந்து கொள்ளுங்கள், இரண்டாவது தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள், மூன்றாவது உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். சுத்திகரிப்பது என்ன தெரியுமா? 1 யோவான் 1:9 பார்க்கிறோம். பாவங்களை அறிக்கையிடுவது தான் சுத்திகரிப்புக்கான வழிமுறை. தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது சும்மா ஒரு வரியில, ஒரு நிமிஷத்தில், ஆண்டவரே நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும், நான் பாவி என்று அறிக்கையிடுகிறேன், உம் இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், அப்படி சொல்றது பாவ அறிக்கை அல்ல. அது ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்ற ஜெபம். பாவ அறிக்கை என்பது உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தனியா போய் உட்காந்து, கர்த்தாவே என் ஃப்ரெண்டு பேசினப்ப நான் பொய் சொல்லிட்டேன், இங்கே சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் என்னை காப்பாற்றுறதுக்காக அந்த பொய் சொல்லிட்டேன், இது தப்பு தான் தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க சுவாமி, அடுத்த முறை நான் பொய் சொல்லாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பாவத்தை அறிக்கை செய்கிறீர்கள். பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிற கரைகள் உங்கள் கைகளிலிருந்து இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. கைகளை சுத்திகரித்தல். இன்னைக்கு நிறைய பேர் பாவ மன்னிப்பு ஜெபமே செய்யறதில்ல. அது ஏதோ ஒரு மறதி மாதிரி அதை விட்டுடுறாங்க. திருப்பந்தி எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியில் ஒரு நிமிஷம் ஏதாவது ஒன்று சின்ன ஜெபம் பண்ணிட்டு வந்து அங்கே முழங்கால் படிக்கிட்டு நாம் துணிகரமாய் பங்கு பெற்று விடுகிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நாட்களை போல கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்றால் பல பேர் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவர்னால அவர் அவரை மன்னித்து கொண்டே வருகிறார். ஆனாலும் சில பேருக்கு வியாதிகள் வந்து விடுகிறது. இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தில் ப்ரமோட்டிவ் ப்ராஃபஸி சொல்லும் பொழுது அது நிறைய பேர் விரும்புகிறாங்க. நீ வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, அமெரிக்காவுக்கு போவீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க, குழந்தை பெற்றுக்குவீங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனால் இந்த காரியத்தில் நீ சரி பண்ணணும்னு சொல்லும் பொழுது அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஈவந்தோ ஆண்டவர் பப்ளிக்காக சொல்ல மாட்டார், யாரையும் யாருக்கும் பதிலாக அசிங்கப்படுத்த மாட்டார். அப்படி தனியாக சொன்னாலுமே ஏற்றுக்க முடியவில்லை. எங்களுடைய சொந்த திருச்சபை ஊழியங்களில் ஒருத்தர் வந்தார். வந்து, சகோதரனே, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு இது மாதிரி ஒரு சரும பிரச்சனை வந்துருச்சு, எனக்காக நீங்கள் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டேன், நான் பத்தியம்லாம் சாப்பிட்டுட்டேன், எதுக்குமே அது அடங்கலை, என்னென்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ நான் அவர்கிட்ட முதல்ல ஒரு நிபந்தனை வச்சேன். ஐயா, கண்டிப்பாக நான் கேட்டு சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்னங்கன்னாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்லிடுவேன், அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன பிறகு இல்லைங்கய்யா, இதனால தான் நான் அப்படி செஞ்சேன்னு நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, விளக்கம் சொல்லவோ அதை நியாயப்படுத்தவோ தர்க்கம் பண்ணவோ கூடாது. ஏன்னா நமக்கு அறிமுகமானவர்கள் நடுவில் தீர்க்கதரிசனத்தை சில நேரத்தை சொல்லும் பொழுது டவுட் வந்துடும். சில பேர் உடனே ஃபோன் பண்ணி, நீ தான் அந்த பிரதர்கிட்ட போய் சொன்னியா, அவர் அப்படியே சொன்னார் என்கிட்ட அப்படின்னு அங்கே போட்டு பார்ப்பாங்க.
அதனால நான் முதல்ல நிறைய மாட்டியிருக்கேன் இது மாதிரி பிரச்சனை இல்லை. அதனால இப்போல்லாம் சொல்லிடுறது, பியூராக கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லணும்னா நிபந்தனை இல்லாமல் வரணும். ஐ மீன் அதுக்கு யாராச்சும் சொல்லியிருப்பாங்களோ, எங்கள் சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்களோ, அந்த ஊரில் சொல்லியிருப்பாங்களோ, இந்த ஊரில் சொல்லி, இப்படியெல்லாம் நீங்கள் கற்பனையோடு வரீங்கன்னா வேண்டவே வேணாம். காமனாக ஜெபம் பண்ணிட்டு ஹீலிங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர்னா ஜெபம் பண்ணால் அதோட கிளம்பிடுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேளுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா திருப்பி ஏன்ட்ட விளக்கம் சொல்வதோ வாக்குவாதம் சொல்வதோ நியாயப்படுத்துவதோ கூட சரிங்கன்ட்டார். நான் சொன்னேன், ரெண்டாவது இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், ஏதாவது உதாரணத்தை நம்முடைய ஜெப கூட்டங்களில் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, பிரதர் என்னைய தான் சொல்லிட்டாருன்னு நாளைக்கு போர்க்கொடி தூக்க கூடாது. நான் பல ஊர் ஊழியத்துக்கு போகிறேன், நிச்சயமாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கக்கூடியதை அதே ஊரில் சொல்ல மாட்டேன், பேரை சொல்ல மாட்டேன், அடையாளம் சொல்ல மாட்டேன். ஆனால் சபை பக்தி விருத்திக்காக ஏதாவது இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்லும் பொழுது நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளை சொல்லிட்டாரு, நீங்கள் இதை ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. ரெண்டுக்கும் சரியினார். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியிலன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், இதுதான் பிரச்சனை, அதை நான் சொல்ல விரும்பலை. இந்த பிரச்சனையோடு இவன் மன்னிப்பை பெறாமல் திருவிருந்து எடுத்துக்கொண்டே இருந்தான், அதனுடைய விளைவு தான் இதுன்னு சொன்னார். வாங்க அங்கிள் அப்படின்னு வந்தார், மூத்தவங்க தான், வாங்க அங்கிள், ரைட். ஆண்டவர் பேசிட்டார். நான் சொன்ன ரெண்டையும் ஞாபகம் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், இதுதான் அங்கிள்னோடனே அப்படியே எந்திரிச்சு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், ஒரு இன்ஜினியர், எந்திரிச்சு நின்னார், அப்படியே கையெடுத்து கும்பிடுத்து அழுதார். அவர் அழுக தோங்கணும்னு நான் என் ரூம்லேருந்து வெளில போயிட்டேன். வெளில போய் கதவை சாத்திட்டு நான் போயிட்டேன். அவர் அழுகிறது நமக்கு தேவையில்லை, அது அவராச்சு, அவரை படைத்த ஆண்டவராச்சு, அவ்வளோதான். 1 மாதம் கூட ஆகலை, he healed, completely healed. Hallelujah. நான் சாட்சி சொல்கிறேன், அந்த வேலையே வேணாம். சாட்சியை இயேசுவை அறியாதவள்கிட்ட போய் சொல்லுங்கள், நம்முடைய ஜெபத்தில் சொல்லவே கூடாதுன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் சொன்னால் அன்னைக்கு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இன்னொரு நாள் இவர் இப்படிப்பட்ட ஆளான்னு உங்களை தப்பாக நினைப்பாங்க. வேணவே வேணாம், நீ வெளியில் போய் சாட்சி சொல்லுங்கள், இயேசுவை அறியாதவள்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுங்கள், சபையில் வேண்டாம் ஐயா அப்படி சொல்லிட்டேன். எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த நபர், அந்த அங்கிள் தொடர்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் திருப்பந்தி ஆசரித்தபடினால ஒரு கொடுமையான சரீர வியாதி, அரிப்பு வந்து தோலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆச்சு. ஆனால் என்று அவர் தேவ சமூகத்தில் அழுது, ஐயோ இதை நான் பெருசாக நினைக்காம செஞ்சிட்டேன் சுவாமின்னு சொல்லி தன்னை தாழ்த்தின அந்த மாதத்தில் அவர் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிட்டார். எந்த பத்தியமும் இல்லை, எந்த மெடிசனும் இல்லை, எந்த ஒரு ஆயின்மெண்ட்டும் தேவையில்லை. நவ் ஹி இஸ் ஹீல்டு கம்ப்ளீட்லி. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரே மாதத்தில் அவர் வந்து காமிச்சார், சட்டையெல்லாம் கழட்டி, பாருங்கள் பிரதர், பாருங்கன்னார். எனக்கு ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாரியா. ஒரு மனுஷன் திரும்பும்போது அப்படியே அவனை சுகமாக்குகிறார். நான் திரும்பி சொல்லுகிறேன், சில தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர்ஸுக்கு கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. ஆஃப்டர் தே ரீகன்சில்டு வித் த லார்ட், தேவனோடு ஒப்புரவான பிறகு கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. தேவனோடு ஒப்புரவான பிறகு எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீடு மட்டும் எங்களால் வாங்க முடியல பிரதர், கார் வாங்கிட்டேன், நகை வாங்கிட்டேன், அங்கே ஃப்ளாட்லாம் வாங்கி போட்டேன், ஆனால் வீடு கட்டணும்னு வந்தால் தடைன்னு அப்போ சொன்னார். இவங்களும் திருப்பந்தி சரியாக ஆசரிக்கலை, அந்த தடம் விலகுச்சு பாருங்க, சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. ஈவன் இந்த சரவணம்பட்டியிலேயே வந்து ஒரு வீடை திறந்து வைக்க ஆண்டவர் அருள் பறித்தார். அவங்களுக்கும் அந்த பிரச்சனை தான். இன்று சொல்லுகிறேன், சாதாரண விஷயமா நினைக்க வேண்டாம். திருப்பந்தி தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு, அது எடுப்பதற்கு முன்பதாக நாம் மனம் திரும்பினவர்களாய், நம்மை சுத்திகரித்தவர்களாய் வர வேண்டும். ஆமென். ரைட். அப்போ தேவத்திலே நாம் எப்படி நெருங்குவது என்றால், அடுத்ததாக எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பக்தன் இப்படியாக ஆலோசனை சொல்லியிருக்கிறார். யாராவது வாசிக்கலாமா? ஆமென். எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு, ஹோல் ஹார்ட்டட்,
முழு இருதயத்தோடு. இது எதை குறிக்கிறது என்றால், அங்கே வேற எந்த சாய்ஸுமே இருக்கக்கூடாது. நம்மளே ஒரு சில காரியத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதோட கூட ஆண்டவர் சித்தமும் எனக்கு வேணும்னு நினைக்க கூடாது. ஆனால் ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்கிட்ட ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், ஆண்டவர் ஒரு குருட்டு பொண்ணை காமிச்சு நீ இதை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கூட அவங்களுடைய நிலைமையை பார்க்காம நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னாரு ஒருத்தர். இன்னொரு தங்கச்சி சொன்னாங்க, ஒரு பரதேசியை காண்பித்து இந்த வாலிபனை தான் நீ திருமணம் முடிக்கணும்னு சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன். இந்த 2 பேரையும் பார்த்து அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பரதேசிகளை காப்பாற்றுகிற தேவன் நான் தான், குருடர்களை வழிநடத்துகிற தேவன் நான் தான். ஆனால் யார்கிட்ட யாரை கொடுத்தா சரியா இருக்குமோ அவங்கள்ட்ட கொண்டு போய் நான் கொடுப்பேனே தவிர, இவங்க ஏதோ தான் பெரிய தியாகி மாதிரி நினைச்சிட்டு இந்த சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வைத்து நான் செயல்பட மாட்டேன்னு சொன்னார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற உடனே ஆண்டவரை தேடுறதுன்னு ஒன்று, ஆண்டவர்கிட்ட முழு மனசோட வரதுன்னு சொன்ன உடனே ஏதோ ஆண்டவர் நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு, பரவாயில்ல அவர் எதை கொடுத்தாலும் நான் சகிச்சுக்குவேன் தாங்கிக்குவேன்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு நிருபத்தில் பார்க்கிறோம், உங்களால் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த பாரத்தை தான் அவர் கொடுப்பாரே தவிர அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டார். சொல்லுங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க, தேவன் பொல்லாங்கினார். நிறைய பேருக்கு அந்த ராங் ஐடியாலஜி இருக்கு. கர்த்தர் என்னை சோதிச்சாலும் நான் பொண்ணா விளங்குவேனை சோதிப்பார். காரணம் இல்லாமல் எவரையும் ஆண்டவர் சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேலாக யாரையும் ஆண்டவர் சோதிக்க மாட்டார். அப்ப முழு இருதயத்தோடு தேடும் பொழுது ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு டோட்டலா ஆண்டவர் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மிடத்துல கொடுத்துடுவார் நினைக்காதீங்க. நீங்கள் முன்னேறுவதற்கு ஏற்ற, நீங்கள் வளருவதற்கு ஏற்ற நல்ல காரியத்தை தான் சுவாமி கொண்டு வருவாரே தவிர ஒருபோதும் தீங்கை அனுமதிக்க மாட்டார். ஒரு சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. சரி, முழு மனசோடு தேடுறதுக்கு சரியான வழி எது அப்படின்னா, முதல்ல ரீடிங் த வேர்ட், அன்றாடம் விரும்பி வேதத்தை வாசிக்கிறது. மினிமம் 3-5 அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்களேன். டைம் எடுக்கும், எப்படியும் ஒரு 20 நிமிஷம் எடுக்கும்னு வச்சுங்களேன். அட்ட ஸ்டேட்சில் 20 நிமிஷம் ஆனாலும் சரி, அல்லது 10 நிமிஷமா நீங்க பிரிச்சு படிச்சாலும் சரி, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். அட்லீஸ்ட் 3 to 5 சாப்டர்ஸ். எப்படி வாசிக்கணும்னா விரும்பி. ஏன்னா 1ஆம் சங்கீதம் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, அப்புறம் இரவும் பகலும் வேதத்தில் தியானிக்கமா இருக்கிற மனுஷன் பிரியமில்லாமல் கடமைக்காகவோ வேதாகம தேர்வு போட்டிக்காகவோ நீங்கள் படிப்பது கணக்கில் வராது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நாலேஜ் இருக்கலாம், அது காலேஜுக்கு போறதுக்கு தான் உதவும். புரியுதுங்களா? லைஃப்ல வேணும், ஸ்பிரிச்சுவல்ல வேணும்னா அதுக்கு வெறும் நாலேஜ் மட்டும் பத்தாது, கர்த்தரை அறிகிற அறிவு வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். 2வது பர்சனல் வொர்ஷிப். பாடல்கள் வொர்ஷிப்பினுடைய ஒரு ஆரம்பம். அது மாத்திரம் வொர்ஷிப் இல்லை, சொந்த வார்த்தைகளாலே கர்த்தரை புகழுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, வேதத்தின் மகத்துவங்களை சொல்லுங்க, அவர் நாமங்களை சொல்லுங்க, சங்கீத கீர்த்தனைகளை சொல்லி பாடுங்க. 3வது ரோமர் நிருபத்தில் பார்க்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்கதான பாடல், சங்கீத கீர்த்தனை, துதி, அப்புறம் சரீரத்தை அர்ப்பணிக்கிறது. ஜெபம். ஜெபம் என்பது நான் சுருக்கமாக சொல்லும் பொழுது அது ஒரு 2-வே கம்யூனிகேஷன். நிறைய நேரத்தில் நம்மளே போய் முழங்கால் போட்டு அன்பின் பரலோக பிதாவேன்னு ஆரம்பிச்சு ஆலோசனை கர்த்தர், யாரு பேரு? அவர் பேரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரே, இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது, ஒருவேளை அது நிற்கவில்லை என்றால்
சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வந்துவிட்டால் ரோட்டில் டிராஃபிக் நிற்கும், அங்கே விலையெல்லாம் ஏறிடும். ஆண்டவருக்கு தெரியாதா? இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கே தெரியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி வளன்னு இழுத்து ஜெபம் பண்ணாமல், அவருக்கே ஆலோசனை கொடுக்காம நம்ம என்ன செய்யணும்னா, ஜெபம் என்பது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அவர் பேசும்படி காத்திருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவாலயத்தில் சாமுவேல் சிறு பிள்ளையாய் விடப்பட்ட நாட்களில் கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். சாமுவேலே அப்படி கூப்பிட்டார். 3 தடவை அவனுக்கு புரியவே இல்லை யாரு கூப்பிடுறாங்க. ஏலியா என்ற ஆசாரியர்கிட்ட போய், ஐயா ஐயா நீங்கள் கூப்பிட்டீங்களா? அவர் சொல்றாரு, நான் கூப்பிடல, அப்ப அடுத்த முறை இப்படி கேளுப்பா, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி பாரு. சொல்லி பார்த்தான். என்ன நடந்துச்சு? அன்று முதல் ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். ஸோ ப்ரேயர்னா சிம்பிளா விளக்கமாக பேசுறது இல்லை. நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே முடிச்சுட்டு நீங்களே எந்திரிச்சு வர்றதில்லை. ஜெபம்னா நீங்க பேசிட்டு அமர்ந்திருக்கணும். வசனத்தில் பார்க்குறோம்ல, சங்கீதத்தில், நானே கர்த்தர் என்று நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறியுங்கள். குவைட் டைம் வேணும் ப்ரேயரில். நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அவர் என்ன சொல்லன்னு காத்திருக்கும் போது உங்கள் உள்ளான மனிதனிலே கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். உணர்வுகள் வழியாக இடைப்படுவார். வேத வசனங்கள் வழியாக இடைப்படுவார். பாடல் வழியாக இடைப்படுவார். எத்தனை பேர் ஆமென்? அப்ப தேவனிடத்திலே நம்மை நெருங்கி சேர வைப்பது வேத வாசிப்பு, ஆராதனை, ஜெபம், உபவாசம், ஐக்கியம். உபவாசம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அநேகருக்கு அது இன்னும் புரியல. அநேகரால் இருக்க முடியல. ஒன்று சின்ன பிள்ளைகளை வச்சிருப்பாங்க, இல்லாட்டி சுகர் பிரஷர் இருக்கும். முடியாது பிரதர், முடியாது பிரதர். இல்லைங்க, சின்ன சின்ன உபவாசம் இருந்து பாருங்க. அப்பதான் நம்முடைய மாம்சம் டியூன் ஆகும். நம்முடைய மைண்ட்ல ஆண்டவர் பேசுறதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். வீக்லி ஒன்ஸாவது ஃபாஸ்டிங்கை நீங்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். கடைசியாய் 145ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 145:18. ஆமென். யாருக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார்? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமென். ஒரு நீடோட, ஒரு ஹங்கரோட ஆண்டவரை தேடுறவர்களுக்கு, கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். இந்த இரவு இப்ப நம்ம கூப்பிட போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் கூப்பிட போகிறோம். உண்மையா நீங்க யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ இந்த கூட்டத்திலே உங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் அனுப்புவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஆமேன். பர்த்தீமே என்ற குருடன் சத்தமிட்ட பொழுது எல்லாரும் அவனை அதட்டினார்கள். வாயை மூடுறா, என்ன சத்தம் போடுற? நாங்களே எல்லா உடம்புல நல்லா இருக்கிற நாங்களே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம், உனக்கு அங்கவீனம் இருக்குது, நீ அதோட சத்தம் போடுறியான அவனை அதட்டினார்கள். ஆனால் அடக்கி கொள்ளவில்லை. முன்பை காட்டிலும் அதிக சத்தமிட்டான். என்ன நடந்துச்சு? சென்று கொண்டிருந்த இயேசு நின்றார். திரும்பி பார்த்து அவனை அழைத்து வர சொன்னார். அற்புதம் செய்து அவனுக்கு பார்வையை கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை உண்மையா கூப்பிட முடியாது. யாருக்காகவும் பயப்படாதீங்க. நம்ம ஏதோ ஒரு வெறியர்களை போல செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தாகமுள்ளவர்களை போல கூப்பிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சையா இருக்கிறது. அந்த வாஞ்சையோடு கர்த்தரை நோக்கி நாம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு தருகிறார். மோசே ஒரு தடவை சொன்னா, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். அவனுடைய வாஞ்சை தியாலஜிக்கல் படி பார்த்தா ஆண்டவர் தன்னை யாருக்குமே வெளிப்படுத்த மாட்டார். அப்படி வெளிப்படுத்தினால் அவருடைய மகிமையை பார்க்கிறவன் செத்து விடுவான். ஆனாலும் வாஞ்சையோடு இந்த மோசே நான் உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு கதறன அப்படினால அவனுக்கு தன்னுடைய பின் சாயலை ஆண்டவர் காண்பித்தார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மத்தேயுல இதில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்றார், இருதயத்தில்
சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை என்ன பண்ணுவாங்க? தரிசிப்பார்கள். இந்த இரவு நீங்க கூப்பிடுங்களேன், ஆண்டவருக்கு மோசேக்கு காமிச்ச மாதிரி உங்களுக்கு அவர் காண்பிப்பார், தரிசனங்களை காண்பிப்பார். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. தேவனை நெருங்கி வருவதற்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் அகற்ற வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:22. துன்மார்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் ஆண்டவர்கிட்ட சேர கடவோம். ஆண்டவர்கிட்ட சேர்றதில்ல, அந்த ஸ்டெப் அழகா அவர் சொல்லிட்டே வராரு பாருங்க. அதை மட்டும் சொல்றேன். முதல்ல துர்மனசாட்சி நீங்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாயும் மாறி விசுவாசத்தின் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும். நம்முடைய மனசாட்சி சுத்தமாகணும், சரீரம் இரத்தத்தால் கழுவப்படணும், இருதயம் உண்மை உள்ளதாக மாறும் பொழுது விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் சேர முடியும். எனவே இந்த நேரத்தில் கர்த்தரிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேர்வார் என்ற வேத வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தொலைவை கண்டறியுங்கள். இரண்டாவது, உங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துங்கள். மூன்றாவது, உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள். நான்காவது, ஜெபத்திலே ஆழமாய் தேவனை தேடுங்கள். ஐந்தாவது, வாஞ்சையோடு கூட கர்த்தரிடத்திலே நெருங்கி வாருங்கள். மோசேயை போல அப்படி நெருங்கி வரும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களிடத்தில் நெருங்கி வருவார். இந்த தவசு காலம் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான காலமாய் மாறும். தேவனிடத்திலே நாம் நெருங்காமல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்காமல், நம்முடைய இருதயத்திலே உண்மையை உணராமல், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்திலே வளராமல் வெறுமனே நாம் வந்து செல்வதாலே எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே இந்த நேரத்திலே கூட உங்களை தாழ்த்தி இப்பொழுது தேவனை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். கூப்பிடும் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா.